இது பற்றி பேசுவதற்காக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு பதற்றமான சூழல் தமிழகம் எங்கும் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் பரவுகின்றன. இந்த நிலையில் முதலமைச்சர் இந்த வீடியோ வாயிலாக கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? இது போன்ற நேரங்களில் அவர் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியதை போல ஏனென்று சொன்னால் நிகழ்வு நடைபெற்று 1-2 நாட்களுடன் கூட ஆகவில்லை. இன்னும் சிகிச்சை பெறுவர் கூட முழுமையாக மருத்துவமனையில் இருந்து வெளியேறவில்லை. இதுபட்ட நேரத்தில் வதந்திகளை பரப்புவது, தவறான செய்திகளை பரப்புவது என்பது மக்கள் மத்தியில் பீதி மட்டுமல்ல, உண்மையான விசாரணையை பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததை அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஏற்று அதற்கு ஏற்பாடு நடைபெற்றால் உண்மையான விசாரணை நடைபெற்று அதற்குரிய பதில் உரிய வகையில் கிடைக்கும். ஆகவே எல்லாம் அமைதியாக இருந்து பணியாற்றினால்தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். ஆகவே முதலமைச்சருடைய பொறுப்பை ஏற்று எல்லோரும் செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான், ஏனென்றால் இதில் அரசியல் ஆதாயம் தேர்தலும் இந்த மாதம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் இதில் தலையிட்டு இதை அரசியலாக்கி குண்டலத்தை ஏற்படுத்தும் விசாரணைக்கு குண்டலம் ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இனிவரும் காலங்களிலாவது அரசியல் கட்சிகள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. ஆமா, இதுவரையில் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டவர்கள் இனிமேலாக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். சில பேர் இதை வைத்து அரசியல் ஆதாயம் வியாபாரம் செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். அந்த நிலைக்கு மக்களும் போகக்கூடாது, அரசியல் கட்சிகளும் போகக்கூடாது, எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.